பேதுரு இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா சில நாட்களுக்கு பிறகு பேதுருவை இயேசு கிறிஸ்து சந்திக்கும் போது, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிறிஸ்து கேக்குறாங்க, அப்ப நீ ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி. இத ஒரு வாட்டியோட நிப்பாட்டி இருந்தா பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே கேள்விய 3 வாட்டி கேக்குறாங்க. 3வது வாட்டி இதே கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். 3வது வாட்டி கேட்கும்போது பேதுரு துக்கப்படுறாரு. என்ன துக்கப்பட்டிருப்பாரு? நான் அவரை ஏமாத்திட்டேன் அப்படிங்கிறதுக்காக இவர் திரும்ப திரும்ப கேக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைச்சிருப்பாரா? நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுமே, இப்ப என் ஆடுகளை மேய்ப்பாயா? மேய்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து 3 வாட்டி ஒரே விஷயத்த கேட்டதுக்கான காரணம் ஏதோ பேதுரு மறுதலிச்சுட்டு போயிட்டான், திரும்பவும் எப்படிதான் இருப்பாங்கிறதுக்காக குத்தி காட்டுறதுக்காக கேட்கல. அதுக்கு மாறா, நீ அப்படி இருந்துட்ட, ஆனா உனக்கு மறுபடியும் ஒரு நான் அழைப்பை கொடுக்குறேன், நீ என்ன நேசிக்கிறியா? இத சிம்பிளா சொல்லணும்னா, உனக்கு எனக்குமான ஒரு அன்பு இருந்துச்சு, அந்த அன்பை நீ என்ன பண்ணிட்ட? பிரேக் பண்ணிட்டு போயிட்ட. நான் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி நீ என்னை ஏமாத்திட்ட. ஆனா இப்ப நீ திரும்ப என்கிட்ட வந்திருக்கல, வா நம்ம பேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு அன்புல நான் மறுபடியும் நேசிக்கிறேன், நீ மறுபடியும் நேசிக்கிறியா? நேசிக்கிறான்வரே, நான் நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, சரி அப்ப என் ஆடுகளை மேய்ப்பாயா? அந்த கேட்டதோட மாத்திரம் இல்ல, மறுபடியும் இந்த ஊழியத்தின் அழைப்பை கொடுக்கிறார். என் ஆடுகளை நீ மேய், எனக்கான ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய அன்பு! பார்க்கும்போது ஏதோ பேதுருவ கிறிஸ்து குத்தி காட்டுற மாதிரி தெரியலாம், ஆனா அது அதுக்காக இல்ல. நீ எனக்காக மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய போற, உன்னுடைய வேலை பெருசா இருக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தேவன் இந்த கேள்விகளை கேட்கிறாங்க.